நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 524வது பாடல், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம்முடைய இயேசு ராஜாவுக்கு என்கிறதான பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள், சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீரளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவரை துதியுங்கள், தண்ணீரளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவரை துதியுங்கள், துதிகன மகிமை எல்லாம் நம்
வானாதிவானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவரை துதியுங்கள். அக்கினி கன்மலையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரத்தை துதியுங்கள். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் நம்முடைய இயேசு ராஜாவுக்கே. எல்லா துதியும் கனமும் அவர் ஒருத்தருக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துதியும் கனத்தையும் வேற யாருக்கும் நம்ம கொடுத்துட முடியாது, வேற யாருக்கும் நம்ம கொடுத்துட முடியாது. அப்போ நாம் அந்த துதி கனத்தை ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த துதியும் கனத்தையும் அந்த மகிமையும் நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்தீங்கன்னா, அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், வேறு விக்கிரகங்களாக இருக்கலாம். யாருக்கு கொடுத்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே விக்கிரக வழிபாடு. அதை தேவன் அனுமதிப்பதில்லை, தேவன் அதை ஒரு நாளும் பொறுத்து கொள்வதில்லை. தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார், ஆனால் அதே நேரம் அவர் நீதி உள்ள தேவன். அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சால் நீதியை சரி கட்டுகிறவர். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கரெக்டாக புரியணும். அதனால தான் என் சொந்தக்காரருக்கு பிடிக்குன்றதுக்காக அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை, என் கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. என் ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அது மற்றவர்களுக்கு பிடிச்சா அதை செய்வேன். என் ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அது மற்றவர்களுக்கு பிடிச்சாலும் நான் அதை செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை உயர்த்துவதற்கான அடையாளம். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் 75வது பாடல். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பென்னாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மா அன்பிதே. இங்குதான ஒரு பாடல் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பாடுகளை குறித்ததான ஒரு பாடல். அந்த கல்வாரி சிலுவைக்கு ஆண்டவர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அதன் மூலம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன நம்மளை விட்டு தொலைஞ்சிச்சு,
இது எல்லாவற்றையும் குறித்ததான ஒரு பாடல். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் எந்த நாடுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. மாறிடா எம்மானேசரே, மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் எந்த நாடுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. மாறிடா எம்மானேசரே, மாறாதவர் எந்த நாடுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே எம்மா அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே, அதன் நாளும் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே, அதன் நாளும் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே, அதன் நாளும் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே, அதன் நாளும் அறியலாகுமோ, இதற்கிணையேதும் இணையேதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனென்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, ஈசனென்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே,
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த அன்பும் கிடையாது. அதை ருசித்தவங்களுக்கு நல்லா தெரியும். கடமையாக யோசிக்கிறவங்களுக்கு அது புரியாது. யாருக்கு புரியும்னா அதை உண்மையாக தன்னுடைய அனுபவ ரீதியாக ருசிச்சிருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கலாம், நம்முடைய நண்பர்களுக்கு பிடிக்கலாம், கூட பிறந்தவங்களுக்கு பிடிக்கலாம், சபை விசுவாசிக்கு கூட பிடிக்கலாம். அதுக்காக அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை செய்கிறது தான் என்னது, நம்முடைய விருப்பமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் தேவ சித்தத்தை செய்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 626வது பாடல். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. எங்கதான பாடம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் நம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். என்
என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தின நன்றி பலிகள் துதி ஆராதனையை தேவரீர் அங்கீகரித்திருக்கிறீர். அதை எங்களுக்கு நன்மையானவைகளாக மாற்றி கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே கூட வழிநடத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.